வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம தி கைபாலியன் அப்படின்னு சொல்லப்படுற பழமையான ஆனா அதே சமயம் நம்ம யதார்த்தத்தையே ஒட்டுமொத்தமா மாத்தி அமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அற்புதமான ஹெர்மெட்டிக் ஞானத்தை பத்தி தான் இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். இது வெறும் தியாரி கிடையாதுங்க. வாழ்க்கையை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் டூல் கிட்னு கூட சொல்லலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட மாஸ்டர் நீங்களா, இல்ல வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாக்குற வெறும் பகடைக்காயா? வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ உங்க மேல திணிக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாது. அது உங்ககிட்ட இருந்து உங்க மூலமா உருவாக வேண்டிய ஒண்ணு. அதை எப்படி சாத்தியமாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்ச அறிவை அன்லாக் பண்ண நாம கடக்க போற அந்த 6 முக்கியமான படிநிலைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, பண்டைய ஹெர்மெட்டிக் ஞானம், மனமும் பிரபஞ்ச தொடர்பும், அதிர்வு மற்றும் இயற்கை தாளம், துருவமுனைப்பு மற்றும் பிரபஞ்ச பாலினம், காரண காரிய விதி, கடைசியா மன ரசவாதத்துல எப்படி மாஸ்டர் ஆகிறது. முதல் பகுதி, பண்டைய ஹெர்மெட்டிக் ஞானம். இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாப்போம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆழமான ரகசிய அறிவு எப்படி தலைமுறையா கடத்தப்பட்டுச்சுன்னு பாருங்க. ரசவாதம், ஜோதிடம், இதோட பிதாமகனான ஹெர்மெஸ் ட்ரிஸ்மெகிஸ்டஸ் என்பவர்கள்கிட்ட இருந்து தான் இந்த ஹெர்மெட்டிக் தத்துவமே பிறந்துச்சு. தி எமரால்ட் டேப்லெட் மாதிரியான பழமையான குறிப்புகளும் 1908ல வெளியான தி கைபாலியன் புத்தகமும் தான் இந்த மாபெரும் பிரபஞ்ச அறிவை பிசிக்கலா நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இரண்டாவது பகுதி, மனமும் பிரபஞ்ச தொடர்பும். இங்கேதான் நம்ம மனசோட உண்மையான பவர் என்னன்னு பார்க்க போறோம். முதல் கோட்பாடு மனதின் கோட்பாடு. இந்த மேற்கோளை கவனிங்க. அனைத்தும் மனமே, பிரபஞ்சம் மனதால் ஆனது. இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரு எல்லையற்ற மனதோட வெளிப்பாடுதான். அதாவது உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை ஆக்டிவா வடிவமைக்குது. நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதுவே உங்க நிஜ வாழ்க்கையா உருவெடுக்குது. இதை எப்படி பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. அந்த நாள் எப்படி பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை அப்படியே உங்க மைண்ட்ல ஓட விடுங்க. அப்புறம் என் யதார்த்தத்தை உருவாக்குபவன் நானே அப்படின்னு உறுதியா உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. உங்க எண்ணங்களை நீங்க பாசிட்டிவா டியூன் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்க உலகமே மாறத் தொடங்கும். இது எந்த அளவுக்கு துல்லியமா விளக்குதுன்னு பாருங்களேன். ஒரு மரக்கிளையோட அமைப்பும் நம்ம உடம்புல ஓடுற ரத்த நாளங்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? அதே போல நதியோட முகத்துவாரங்கள் நம்ம மூளையோட நரம்பு மண்டலங்கள் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இதுதான் மேலே எப்படி இருக்கிறதோ அப்படியே கீழேயும் அப்படிங்கிற தொடர்பு கோட்பாடு. இந்த பிரம்மாண்டமான பேரண்டத்தோட வடிவமைப்பு நம்ம உடம்புக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் பர்ஃபெக்டா பிரதிபலிக்குது. மூணாவது பகுதி, அதிர்வு மற்றும் இயற்கை தாளம். பிரபஞ்சத்தோட மெக்கானிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு இதுல பார்க்கலாம். அதிர்வு கோட்பாடு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாதுங்க. முழுமையான நிலைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு மாய. சுழலும் கேலக்சிகள் ஆரம்பிச்சு நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அதிர்ந்துகிட்டே தான் இருக்கு. உங்க பர்சனல் வைப்ரேஷனை நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க வாழ்க்கையில இருப்பீங்க. இயக்கத்தை பத்தி பேசும்போது தாழ கோட்பாடு, அதாவது ரிதம பத்தி பேசாம இருக்க முடியாது. அனைத்தும் உள்ளேயும் வெளியேயும் பாய்கிறது. கடல்ல அலைகள் வர்றதும் போறதும் எப்படி ஒரு இயற்கையான விஷயமோ அதே போல வாழ்க்கையிலயும் ஏற்றத்தாழ்வுகள், சந்தோஷம், கஷ்டம்னு ஒரு ஊசலாட்டம் இருக்கத்தான் செய்யும். இதை தடுக்க நினைக்கிறத விட அந்த இயற்கையான தாளத்தோட சேர்ந்து பயணிக்க பழகிறது தான் நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையோட இந்த ஊசல் ஆட்டத்தை பேலன்ஸ் பண்ண இந்த மூச்சு பயிற்சியை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து உங்க சுவாசத்தை கவனிங்க. எல்லாமே இங்க வந்துட்டு போற விஷயம்தான் அப்படிங்கறத ஆழமா ஏத்துக்கோங்க. லைஃப்ல வர எந்த ஒரு சிச்சுவேஷனையும் எதிர்க்காம அந்த இயற்கை தாளத்தோட ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்களை நீங்களே சிங்க் பண்ணிக்கோங்க. சரி, அப்படியே அடுத்த பகுதிக்கு நகர்ந்து இது எப்படி தொடர்பாகுதுன்னு பார்ப்போம். 4வது பகுதி, துருவ முனைப்பு மற்றும் பிரபஞ்ச பாலினம். துருவ முனைப்பு கோட்பாடு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம நேர் எதிர் துருவங்கள்னு நினைக்கிற 2 விஷயங்கள் உண்மையில ஒண்ணுதாங்க. அதீத வெப்பமும் அதீத குளிரும் வெப்பநிலையோட வெவ்வேறு அளவுகள், அவ்வளவுதான். அதே அளவுகோல் தான் உணர்வுகளுக்கும். தீவிரமான அன்பும் ஆழ்ந்த வெறுப்பும் ஒரே ஸ்கேல்ல இருக்கிற 2 துருவங்கள் மட்டும்தான். இந்த தியரிய உங்களை மாத்திக்கிற ஒரு பவர்ஃபுல் டூலா எப்படி யூஸ் பண்றது? உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எமோஷன் வரும்போது 1 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு இதோட எதிர் துருவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க.
பயம் வந்தா தைரியத்தோட துருவத்தை நினைங்க. இப்படி கான்ஷியஸா உங்க எண்ணத்தை ஷிஃப்ட் பண்ணும்போது உங்க மனநிலையும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அடுத்ததா பாலின கோட்பாடு. இது பிசிக்கலான ஆண் பெண் அப்படிங்கிற ஜெண்டர் பத்தி மட்டும் கிடையாது. பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற செயல்திறன், லாஜிக் அப்படிங்கிற ஆண்பால் எனர்ஜியும், படைப்பாற்றல், உள்ளுணர்வு அப்படிங்கிற பெண்பால் எனர்ஜியும் தான் எல்லாத்துலயும் இருக்கு. இந்த 2 கிரியேட்டிவ் ஃபோர்ஸும் சரியா பேலன்ஸ் ஆகும்போதுதான் வாழ்க்கையில ஒரு முழுமையான இணக்கம் கிடைக்கும். உங்களுக்குள்ள இந்த ஹார்மனிய எப்படி கொண்டு வர்றது? தியானத்துல உட்கார்ந்து உங்க உடம்போட வலது பக்கத்துல அந்த ஆக்டிவான ஆண்பால் எனர்ஜியையும், இடது பக்கத்துல அந்த இன்ட்யூட்டிவான பெண்பால் எனர்ஜியையும் ஃபீல் பண்ணுங்க. அப்புறம் இந்த 2ம் உங்க இதயத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு இன்னர் பேலன்ஸ உருவாக்குறதா கற்பனை பண்ணுங்க. இது உங்கள ஒரு முழுமையான, தெளிவான முடிவெடுக்கிற மனுஷனா மாத்தும். 5வது பகுதி காரண காரிய விதி, காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம செயல்களும் அதற்கான தவிர்க்க முடியாத விளைவுகளும். இந்த கோட் ரொம்ப ஆழமானதுங்க. ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒரு விளைவு உண்டு. தற்செயல் என்பது அங்கீகரிக்கப்படாத ஒரு விதியின் பெயரே. இங்கே அதிர்ஷ்டமோ தற்செயலோ கிடையாது. எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் தான். இதை நாம புரிஞ்சுக்கிட்டா நாம சும்மா விளைவுகளா மட்டும் இருக்க மாட்டோம், உலகத்தையே மாத்திர காரணங்களா உருவெடுப்போம். இந்த விதியை நீங்களே செக் பண்ணி பார்க்கணுமா? இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன நல்ல விஷயத்தை யாருக்காவது செய்யுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க கான்ஷியஸா உருவாக்குன 3 பாசிட்டிவான காரணங்களை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்க தலைவிதியை நீங்களே ஆக்டிவா டிசைன் பண்ற மாஸ்டர் நீங்க தானே, இது உங்களுக்கு உறுதியா நிரூபிக்கும். நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 6வது பகுதி மன ரசவாதத்தில் தேர்ச்சி பெறுதர். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே இந்த பழமையான ஞானத்தை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் குவாண்டம் பிசிக்ஸ் சயின்டிஃபிக்கா நிரூபிக்கிறதாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்சர்வர் எஃபெக்ட், மனக்கோட்பாட்டையும், ஒளியாண்டுகள் தள்ளி இருந்தாலும் ஒன்னா செயல்படுற என்டாங்கிள்ட் பார்ட்டிகிள்ஸ் தொடர்பு கோட்பாட்டையும், குவாண்டம் ஏற்ற இறக்கங்கள் அதிர்வு கோட்பாட்டையும் எப்படி பர்ஃபெக்டா மிரல் பண்ணுதுன்னு பாருங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 மன ரசவாத நிலைகள் தான். இரும்ப தங்கமா மாத்துறது ஆல்கெமி கிடையாது. நம்மள நாமே பட்ட தீட்டிக்கிறது தான் உண்மையான ஆல்கெமி. நிக்ரெடோல நம்மளோட ஈகோ, மாயையெல்லாம் எரிக்கப்படுது. அல்படோல ஒரு தெளிவு கிடைக்குது. கடைசியா ருபடோல நம்மளோட ஆன்மீக தேடலும் இந்த பிசிக்கல் வேர்ல்ட் லைஃபும் ஒரு ஹார்மனிக்கு வருது. இந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வெளிப்புற உலகத்தை மாத்துற சாவி. இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கேள்வியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க யதார்த்தத்தை கான்ஷியஸா கட்டுப்படுத்த காரண காரிய விதிய இன்னைக்கு நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? நீங்க ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த ஆள் இல்ல. உங்க உலகத்தை ஆக்டிவா உருவாக்குற ஒரு கிரியேட்டர் நீங்க தான். இந்த ஹெர்மெட்டிக் தத்துவங்கள் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான புது கதவுகளை திறக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? சந்திக்கலாம்.